இந்த சாமி 353வது பாடல்ல இன்பம் தருவன் அன்பன் அமுதும் அளிப்பன் என்று பேசுகின்றார். நல்லா பாருங்க, நம்ம இறைவன்கிட்ட நம்ம அதை கொடு இது கொடுங்க வேண்டிட்டு தான் இருப்போம். நம்ம அப்படி கேட்கக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதில் கேட்கறது தவறும் இல்லை. யார்கிட்டே போய் கேட்கறதுக்கு இறைவன்கிட்ட கேட்டால் உத்தமமானது. சுந்தரமூர்த்தி நாயனார் எப்போதுமே சாமிகிட்ட தான் கேட்பார். ஆகவே இறைவன்கிட்ட நம்ம எல்லாம் கேட்கலாம், உரிமையாகவும் கேட்கலாம். ஆனால் நமக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆகவே நம்ம நினைந்தோம்னா நம்ம கேட்கவும் மாட்டோம். ரெண்டாவது, அப்போ நம்ம கேட்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு வைங்க, 2 சொல் மட்டும் கேட்டா போகுதுன்றது அடியனுடைய இந்த பாடல் கருத்துல இருந்து ஒரு சின்ன கருத்து. இந்த 2க்குள்ள எல்லாமே அடங்கிடும். பெருமானே, எனக்கு அன்ன அமுதும் ஞான அமுதும் தந்தருள்வீரா. அன்ன அமுதும் ஞான அமுதும், இது தவிர 3வது ஏதாவது இருக்கான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அன்னமுதும் ஞானமுதும், இதை தவிர ஒரு 3வது நமக்கு தேவை இருக்காதுன்னு அடியனுடைய கருத்து. வாய்ப்பு இல்லை. அன்னமுதும் ஞானமுதும் தந்துருள வேண்டும் என்று இறைவன் பிரார்த்தனை ஒன்றுன்னு வைங்க, நம்ம நீண்ட பட்டியலாம் நம்ம வாசிக்க வேண்டியதில்லை. இதுக்குள்ள எல்லாமே அடங்கிடுது. அதனால சாமி தருவார்ல இந்த அமுது, நம்ம உலகத்துக்கு, இந்த உலகத்தில் உள்ள அன்னமுது நம்ம சாப்பிட்டா தான் அந்த உடம்பு நிற்கும். உலகத்துக்கு இந்த அன்னமுது தேவை. நம்ம சாப்பிடக்கூடிய உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அந்த அமுதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவர்களுக்கு ஒரு அமுது இருக்கு, அது அமிர்தம். அது நீண்ட நெடுங்காலம் வாழ்வாங்க. நம்ம நில உலகத்தில் 120 வருஷங்கள் இங்கே சொல்லப்படுகின்றது. ஒரு தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொன்னால் 120 வருஷம். அப்படியாக போயிருக்கிறது இல்லை, ஒரு காலத்தில் இருந்திருந்தாங்க. தேவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அப்போ அந்த அவங்களோட உணவு எப்படி இருக்கும் பாருங்க, அது அமிர்தம். அது சாமி தான் கொடுத்தார். இங்கே நம்ம கொடுக்குற அமுதையும் சாமி தான் கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால தான் அன்னம் வாழிக்கும் தில்லை சிற்றம்பலம் நம்ம பாடுறோம். நம்ம சாப்பிடும் போது இறைவன் இந்த துதி சொல்லிட்டு, துதி தெரியாதவங்க கூட சாமி இன்னைக்கு இந்த அமுதை எனக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றியோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதனால மரபு, பொதுவாக சைவர் மரபு நம்ம உணவு உண்பதற்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு திருநீர் வச்சுட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சது தென்தில்லை மன்றுமில் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாமி, இந்த உணவை நீங்க கொடுத்தீங்க, சாப்பிட்டேன், அது எனக்கு ஆரமுதமா நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. ஆறா அமுது நீங்க எனக்கு கொடுத்தது, ஆறா அமுது. அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தாலும் நல்லா ஆட்டலான்னு சொல்லணும். அதான் அவர் ஆண்டவன் கொடுத்தார், நமக்கு விதிச்சது தான். எனக்கு பிடிக்கல பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. உணவுல வெறுப்பு காட்டும் போது ஒரு பிரச்சனை வருகிறது. ஏன்னா தெரியுங்களா, வெறுப்பான ஒரு உணவு சாப்பிட்டோம்னா பிரச்சனை. நிறைய சாப்பிட்டேன்னு வைங்க, பிரச்சனை வந்துடும். வெறுப்பான உணவு வெறுத்து போய் ஒரு உணவு சாப்பிட்டேன்னு வைங்க, ஜீரணமாக. அதனால வெறுப்பட்டு பெருமானே, இன்றின் தாங்கள் எனக்கு கொடுத்த அமுது இது, தங்கள் கருணையே கருணை என்று அதை ஏற்றுக்கொண்டு உணவு அருந்திட்டு, தென்தில்லை மன்றுனுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றின்னு சொன்னா எல்லாம் சரியாயிடும். பெருமானே, எனக்கு அன்னமுதும் மட்டும் இருந்தா போதுமா, ஞான அமுதும், இந்த 2 அமுதும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டியது. காசியில அன்னபூர்ணி தாயிட்ட இப்படித்தான் பிரார்த்தனை பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அன்னபூர்ணி தாயிட்ட, தாயே எனக்கு அன்னமுதும் ஞானமுதும் தந்தருளும் தாயே அப்படின்னு சொல்லி தாயை வேண்டணும். இப்படி 2ஐயும் தரவல்ல பெருமான் சாமி, இந்த 2ஐயும் தர தயாராக அவர் இருக்கின்றார், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நம்ம உயிர் பத்து ஆத்ம இரக்கமாக சாமி இங்கே மாணிக்கவாசக பெருமான் அருள் கொண்ட பாடம்.